சிம்பிள் அண்ட் ஈஸியான சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சதில் சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 6லேருந்து 7 வத்தல், காஞ்ச மிளகாய் இதை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலா கறியை விட்டுறாதுங்க. கறியை விடாமல் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா அதே கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நல்லா கழுவி வச்ச சிக்கன், இது 350 கிராம் சிக்கன். இந்த சிக்கன் துண்டுகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தில் புரட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ சிக்கன் சேர்க்கும் போதே உப்பையும் சேர்த்துருங்க. இந்த சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த உப்பெல்லாம் நல்லா சிக்கனில் பிடிக்கும். நல்லா பரட்டி விட்டு இதை மூடி வச்சு இப்போ வேக வைக்கலாம். மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, சிக்கன் தண்ணியிலே வேகட்டும். பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் போல் ஆகிட்டு இப்போ இந்த சிக்கன் 3/4 பாகம் வெந்திருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி அந்த ட்ரை மசாலா பவுடரையும் இதில் சேர்த்துடலாம். ஸோ இந்த ட்ரை மசாலா பவுடர் தான் இந்த சிக்கனுக்கு ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்குறது. இப்போது இந்த மசாலாவே நல்லா புரட்டி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் முழுசும் நல்லாவே வெந்துட்டு, சிக்கன் குறைஞ்ச அளவில் போட்டுக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறதுனால அந்த கருவேப்பிலையோட வாசனையெல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்தால் போதும். சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். இந்த சிக்கன் ஃப்ரை சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.